So yes, welcome to yet another journal video. நேத்து வந்துட்டு தெரியாதவங்களுக்கு திஸ் வீக் ஐ அம் ஹேவிங் மை ஆஃப்டர்நூன் டியூட்டி ஃப்ரம் 3 to 9. ஸோ அதனால என்னால ஏஎம் செஷன் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அதனால ஐ தாட் ஆஃப் ட்ரேடிங் பிஎம் செஷன் எஸ்டர்டே. அண்ட் நேத்து ஷெட்யூல் படி நான் என்னோட லைவ் ஸ்ட்ரீமை வந்துட்டு நேத்து 12:00 வந்துட்டு ஷெட்யூல் பண்ணேன். சொன்ன டைமுக்கு வந்துட்டு லைவ் வந்துட்டேன். லைவ் வந்தக்கப்புறமேலு லைக் திஸ் வாஸ் தி லைவ் ஸ்ட்ரீம் சிஎஃப்டி அகாடமி. ஸோ தெரியாதவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் சிஎஃப்டி அகாடமியில் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு பண்ணுவேன். ஐ மீன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி லைவ் ட்ரேட் வந்துட்டு பண்ணுவேன். ஸோ சப்போஸ் யாரும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம டிஸ்கார்டோட லிங்க் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு எப்போ ஸ்ட்ரீம் போட போகிறேன்ற அப்டேட்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கார்டில் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இது நேற்று போட்ட லைவ் ஸ்ட்ரீம் ஃபார் அரவுண்ட் 1 hour வி டிட் டேக் அ ட்ரேட். பட் வெரி குட். ஐ மீன் நம்ம குடுத்த இடத்துக்கு இடத்துக்கு வந்து ப்ரைஸ் நல்லாவே போயிருச்சு. ஐ மீன் த நெக்ஸ்ட் ட்ரா வாஸ் கிளீன். பட் நான் வந்துட்டு சொதப்புனேன். என்ன சொதப்புனேன்? இட் வாஸ் கிரீன் டே பட் ஸ்டில் இட் குட் ஹேவ் பீன் வே குட். நான் சொதப்புனேன். என்ன சொதப்புனேன்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். ஸோ திஸ் வாஸ் தி அவுட்லுக் ஐ கேவ். பட் பேசிக்கலி ஐ வில் ஸ்கிப் டு த பார்ட் வேர் அப்படியே ஸ்லோவா ஸ்கிப் பண்ணிட்டே போலாம். இட் வாஸ் தி வீக்லி கேண்டில். ஸோ பேசிக்கலி ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் bullish price action. ஸோ மந்த்லியில ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இது இஎஸ்டியோட சார்ட். ஓகே. ஸோ இது என்கியோட சார்ட். இது வீக்லியோடது. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் மந்த்லி ட்ரா. ஓகே. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் மந்த்லி ட்ரா. என்கியோட சார்ட். மந்த்லியில் ஹைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். வீக்லியிலே ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஹைஸ். ப்ரைஸ் வந்துட்டு இப்போ கைண்ட் ஆஃப் இட் இஸ் ஸ்டக். இந்த விக்ஸோட அப்பர் எண்டுன்றது பேசிக் ஆர்டர் பிளாக். ஐசிடியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விக்ஸ்குள்ள எக்ஸ்ட்ரீம்ஸில் ஆர்டர் பிளாக் இருக்கும். அண்ட் வி ஹேவ் அ கிளியர் ஆர்டர் பிளாக் ரைட் ஹியர். ப்ரைஸ் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டக் பிட்வீன் இந்த எக்ஸ்ட்ரீம் அண்ட் இந்த ஆர்டர் பிளாக். பட் இப்போதைக்கு ப்ரைஸ் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்ல ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துட்டு யூ கேன் see that price is going higher. Price digged into this order block. இந்த பாடிஸில் 50%க்கு மேலே ப்ரைஸ் போல 50%க்குள்ளேயே வந்து ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவாக நான் 25% அண்ட் 50% வந்துட்டு அந்த விக்ஸில் வந்துட்டு எடுத்திருந்தேன். அண்ட் தென் நம்ம மறுபடியும் அதை ரிஃபைன் பண்ணுறப்போ ஐ காட் சி சம் க்ளீன் சிக்னேச்சர்ஸ். ஒன்று எனக்கு ப்ரீவியஸ் டே ஹை நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ நேற்று ஒரு ட்வீட்டும் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ ஐ ஷோ த ட்வீட் ஆஸ் வெல். ஐ ஷோ த ட்வீட் ஆஸ் வெல். கிவ் மீ அ மினிட். ஸோ தெரியாதவங்களுக்கு இதுதான் என்னோட ட்விட்டர். ஸோ ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேற்று வந்துட்டு ட்வீட் போட்டிருந்தேன். இன்வெர்ஸ் லிக்விடிட்டி பூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிட்டாலும் கூட எனக்கு அந்த லிக்விடிட்டியை ஒட்டி ப்ரைஸ் வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றது தெரியணும். ஸோ அதுக்காக ஐ ஆல்வேஸ் ஹேவ் தீஸ் பிடிஹெச். ஐ மீன் அட்லீஸ்ட் பிடிஹெச் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹை ப்ராபிள். பட் லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் வச்சிருக்கிறதும் வந்துட்டு தப்பு கிடையாது. பட் இந்த ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ் வந்துட்டு நமக்கு சார்ட்ஸில் வச்சுக்கிட்டு இருக்கப்போ அதை ஒட்டி நடக்கிற சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் குட் கம்பேர்ட் டு த அதர் டைம் ஃப்ரேம்ஸ் ஒன்ஸ். பட் அந்த பிடிஹெச்சோட ஹைஸ் அண்ட் லோஸ் ப்ரீவியஸ் டேவோட ப்ரைஸ் ப்ரீச் ஆனால் கூட ப்ரைஸ் அது பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் தம். வீக்லி ஹைஸ் அண்ட் லோஸ் அண்ட் மந்த்லி ஹைஸ் அண்ட் லோஸும் அதே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ வாஸ் மார்க்கிங் திஸ் ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ். மார்க்கெட் வந்து ஹைஸ் எடுத்துருச்சு. பட் ஜிஎஸ்ல வந்துட்டு அதே ஹைஸை வந்துட்டு எடுக்கல. ஸோ அதை நான் மார்க் பண்ணி ஐ எம் ஹேவிங் இட் இன் மை சார்ட். அண்ட் அதே தான் நான் வந்து இந்த ட்விட்டரில் போட்டிருந்ததும். பட் கலர் மட்டும் மாற்றி வந்துட்டு போட்டிருந்தேன் நான். அண்ட் இன்னொன்று இந்த ஆரஞ்சு கலர் லெவல் வந்துட்டு இந்த லெவல் டெய்லியில் ரிஜெக்ஷன் பிளாக் பக்கத்தில் இருந்த டார்கெட் அதுதான். எனக்கு பக்கத்தில் வேறு எந்த டார்கெட்டுமே இல்லை. ரிஜெக்ஷன் பிளாக்ஸை டார்கெட் ஆகிக்கிறது இஸ் பியூட்டிஃபுல். ஸோ பக்கத்தில் இருந்த ரிஜெக்ஷன் பிளாக் வந்து நான் டார்கெட்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹைஸை எடுத்துருச்சு. ப்ரீவியஸ் டே ஹைஸ் எடுத்துட்டு அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இஎஸ்ல அதே டைமில் வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் டே ஹைஸை வந்துட்டு எடுக்கல. ஸோ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு கோ ஹையர். இஎஸ்மே வந்து நமக்கு ஆர்டர் பிளாக்ல வந்து ரிஜெக்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ H6 டைம் ஃப்ரேம் அந்த ரிஜெக்ஷன் பிளாக் டர்ன் இன்டு ஒன் ஆர்டர் பிளாக். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டே ஹைஸை வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். அண்ட் இந்த H6 சிபியும் வந்துட்டு இருக்குது. அண்ட் சிபி வந்துட்டு இந்த டீலிங் ரேஞ்ச் ஃப்ரம் தீஸ் ஹைஸ் டு தீஸ் லோஸ் 50% லெவலில் வந்துட்டு அது வந்துட்டு இருக்குது. மேக் திஸ் லைக் திஸ் ஸோ தட் இட் பி பெட்டர். அண்ட் இப்போ ஓகே.
இப்போ வி ட்ராப் டவுன் இன்டூ 4 ஹவர் அண்ட் இதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருந்த லெவல்ஸ். ஸோ இந்த டீலிங் ரேஞ்ச் ஹைஸ் டூ இந்த டீலிங் ரேஞ்ச் லோஸ். பிரைஸ் வந்துட்டு மேல ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அடுத்து அது ரீச் ஆகுற இடம் 50% 50% ஒட்டி இந்த H6ல பை செல் லிக்விடிட்டி இருந்துச்சு. அண்ட் பிரீமியம்ல நான் இந்த எஃப்இஜி எடுக்கல. நான் இந்த எஃப்இஜிய கணக்குல எடுக்கல. ஏன்னா, இட் வாஸ் அட் ஈக்விலிபிரியம். இட் வாஸ் அட் ஈக்விலிபிரியம் அண்ட் இந்த இடத்துல பிரைஸ் வந்துட்டு எல்லா ரீபேலன்ஸுமே பண்ணிருச்சு. ஸோ திஸ் ரேஞ்ச் இஸ் கம்ப்ளீட்லி பேலன்ஸ்ட். ஸோ இந்த இடத்துக்கு ஒட்டி இந்த ரேஞ்ச் வந்துட்டு பேலன்ஸ் ஆனனால, ஐ அம் ஸ்கிப்பிங் திஸ் எஃப்இஜி. அண்ட் ஹைஸ் டூ லோஸ்ல இது வந்து அட் பிரீமியம்ல இருக்கு. எனக்கு பிரீமியம்க்கு கொஞ்சம் மேல வேணும். ஸோ இதுதான் அந்த பிரீமியம்ல இருக்க ஒரு ப்ராப்பர் எஃப்இஜி H4ல. ஸோ ஐ வாஸ் டார்கெட்டிங் தெம். அண்ட் எஸ் இது ஒரு பை செல் லிக்விடிட்டி அண்ட் அத டார்கெட் பண்ண தாண்டி இது அண்ட் இது நம்மளோட டெய்லி ரிஜெக்ஷன் மார்க். ஸோ தீஸ் ஆர் ஆல் மை டார்கெட்ஸ் ஃபார் தோஸ் டே. அண்ட் எஸ் இதில நான் வந்து அது இங்க தான் ஆல்மோஸ்ட் எடுத்திருப்பேன். இது இல்ல. இன்னொரு தடவ கீழ போகும். ஆ, இங்க எடுத்திருக்கேன். ஸோ ஐ வாஸ் பிளானிங் ஃபார் நான் இந்த இடத்துக்கு வரேன். நான் இந்த இடத்துக்கு வரேன். நான் இந்த இடத்துக்கு வந்து ஆ ஆட் பண்ணணும். ஐ மீன் நான் ஆட் பண்ணிட்டு ட்ரேஜர்ல ஆட் பண்ணிட்டு, ட்ரேட் ஆட் பண்ணிட்டு நான் கரெக்ட்டா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு ஐ வில் ஹேவ் இட் அசைட். அண்ட் இப்போ வந்து நம்ம சார்ட்ஸ்ல வந்துட்டு பார்த்துரலாம். நான் சொன்ன அதே இது அப்படியே நான் எதுவுமே டெலீட் பண்ணல. ஸோ அகைன் சப்போஸ் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன அவுட்லுக் வந்து நான் குடுத்துடுறேன். ஐ வில் நாட் ரிமூவ் எனி ஆஃப் திஸ். இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ எனக்கு இது மந்த்லி டைம் ஃப்ரேம். என்கியூவோட மந்த்லி டைம் ஃப்ரேம் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ வாட்டர் மார்க் இங்க இருக்கு. இப்போதைக்கு நான் எஸ்எம்டி டூல வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுறேன். என்கியோட மந்த்லி டூல் இன்னைக்கு இது நெக்ஸ்ட் டே 30த் சாரி டேட் தப்பா காமிக்குது. 2 ம் டேட் வந்துட்டு தப்பா காமிக்குது கைஸ். ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாச்சு. ஓகே. ஸோ இங்க டேட் வந்து தப்பா காமிக்குது. ஃபார் சம் ரீசன் எனக்கு எதுக்குன்னு சொல்லி தெரியல. டேட் எடுத்து ஓகே. ஸோ இது மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிள் ப்ரீவியஸ் மந்த் ஹைஸ் வந்துட்டு அதுக்கு மேல இருக்க மந்த் அதுக்கு முந்தின மந்தோட ஹைஸ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ மே மந்தோட பிரைஸ் ஆக்ஷன் ஏப்ரல் ஹைஸ்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது புல்லிஷ் மொமெண்டம் தான். அண்ட் ஆல்சோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஐ மீன் கொஞ்சம் ஆ இன்டர்மீடியேட் டைம் ஃப்ரேம் ஆர் ஹையர் டைம் ஃப்ரேம் ஈவன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். ஸோ இப்போதைக்கு லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவா ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் திஸ் அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் அப்ஜெக்டிவா ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் ஆல் டைம் ஹைஸ். அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் நேத்து நான் நோட்டீஸ் பண்ணாம விட்டது இஸ் இது. இது ஒரு ப்ராப்பர் வால்யூம் இம்பேலன்ஸ். வால்யூம் இம்பேலன்ஸ் க்ளோஷர் வந்துட்டு கிடையாது. இந்த ஓப்பன் தான் வந்து நமக்கு நியூ மந்த் ஓப்பனிங் கேப்பா இருக்கும். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ இது நான் சார்ட்ல இருந்துட்டு ஆ மார்க் பண்ண மறந்த கதை இது. ஸோ ஐ வில் கிவ் இட் சம் இந்த கலர். ஓகே. இத வந்து நான் சார்ட்ல மார்க் பண்ணாம விட்டது மந்த்லில. பிகாஸ் அங்க பிரைஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அத ஒட்டி தான் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு பிடிஆர்ஏ ஒட்டி இது எத்தன மாசத்தோட பிரைஸ் ஆச்சு? கிட்டத்தட்ட 6 மாசத்து ஐ மீன் 4 மாசத்துக்கு முன்னாடி இருந்த டேட்டா இது. ஸோ அத ஒட்டி பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதையும் பிரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்ற பட்சத்துல, அதையும் நம்ம சார்ட்ல வந்துட்டு கொண்டு வரணும். எஸ் அந்த லெவல்ஸ மார்க் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்துட்டு நமக்கு டெய்லில ஆர்டர் பிளாக். ஸோ இத ஒட்டி எப்படி பிரைஸ் ரியாக்ட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஜர்னல் வீடியோ ஃபார் மை செல்ஃப். நான் உங்களுக்கு பண்றேன்றத விட நான் எனக்கு பண்றேன். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுக்காண்டி நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். ஜர்னல் பண்ணி வைக்கிறேன். ஸோ சப்போஸ் யாராச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, பொறுமையா பாருங்க. இது மந்த்லியோட ஆர்டர் பிளாக் ஐ மீன் வீக்லியோட ஆர்டர் பிளாக். இது டெய்லியோட ஆர்டர் பிளாக். இத வந்து நம்ம 4 குடுக்குறோம். இத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. இது வந்து 3ல இருக்கட்டும். இது
மந்த்லியோட ஆல் பிளாக், இது டெய்லியோட ஆல் பிளாக். பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்ஸ்ல ட்ரேட் எடுக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், ஓடி வந்து உடனே ரிஜெக்ஷன். இங்க இருக்கிறதெல்லாம் நம்பி இருக்க முடியாது கருமம். இந்த எஃப்இஜி எல்லாம். லைக் ஓடி ரீட்ரேஸ்மென்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நல்ல ஆ ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு குடுத்துருவாப்ல ஆளு. ஜஸ்ட் கிவ் இட் டூ டிஃபரன்ஷியேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அண்ட் லெஃப்ட் சைட்ல பெருசா எதுவும் கிடையாது. இத ஒட்டி பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐ வில் நாட் கன்சிடர் தட். நமக்கு இந்த பர்ட்டிகுலர் இதோட பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு தேவையில்ல. ஸோ அத நான் ரீப்ளே டூல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ் டெய்லில இட் வாஸ் சோ குட். இது வந்து மந்த்லியோட ஹைஸ். டெய்லி இட் வாஸ் சோ குட். டீலிங் ரேஞ்ச் லோஸ், டீலிங் ரேஞ்ச் ஹைஸ், ரீட்ரேஸ்மென்ட் இன்டு ஓடிஇ கம்பைன்ட் வித் திஸ் ஆர்டர் பிளாக் அண்ட் இங்க பாருங்க 50% which is our mean threshold. இந்த ஆர்டர் பிளாக்கோட மீன் threshold 50%க்குள்ள பிரைஸ் பியூட்டிஃபுல்லா வந்து கோயிங் ஹையர். ஸோ வில் ஹேவ் தட் ஃபார் நவ். 6 ஹவர்ல வந்து we had this liquidity pool inside our order block. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து இது ரோமியோ சொல்லி கொடுத்தது. எனக்கு இல்லை டைரக்டா சிஏஎஸ்டிக்கு. ஆர்டர் பிளாக்ஸ் ஆர் ஈவன் எனி ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் இஃப் தேர் இஸ் a liquidity pool பெண்டிங் அதை ப்ரைஸ் எடுத்துச்சுன்னா that would give us a very beautiful reaction. So higher time frameல we had this order block. அந்த ஆர்டர் பிளாக் உள்ள இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த liquidity pool இருந்துச்சு. நம்ம டெய்லிலேருந்து 4 ஹவர் வந்தாலும் இட்ஸ் சேம், இல்லை hourly வந்தாலும் இட்ஸ் சேம். அந்த ஆர்டர் பிளாக்குள்ள இந்த liquidity pool இருந்துச்சு. ஸோ that's gonna give us a good soup. அண்ட் அதே மாதிரி ப்ரைஸ் இந்த லோஸை ஸ்வீப் பண்ணிட்டு அழகா போச்சு. எங்க போச்சு? மறுபடியும் இந்த ஹைஸ் டு இந்த லோஸ் இஸ் ஆர் டீலிங் ரேஞ்ச். ஏன்டா சார்ட்ட இப்படி வச்சிருக்கன்னு நினைக்காதீங்க. தீஸ் ஆர் ஆல் தி சிக்னேச்சர்ஸ் யூ ஷுட் பி லுக்கிங் அட் போஸ்ட் மார்க்கெட். ஸோ அழகான ஒரு செல் சைட் லிக்விடிட்டி இந்த ஓடிஇக்குள்ள. ஸோ இங்க பிரைஸ் வந்து ஓடிஇல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஐ மீன் சாரி. இங்க பிரைஸ் வந்து இந்த டீலிங் ரேஞ்ச் லோஸ் இந்த ஹைஸ் வந்துட்டு ஓடி வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அகைன் மேல போறது நமக்கு பை சைடுக்கு போறதுக்கு முன்னாடி பிரீமியமுக்கு போகும். இங்க இருந்து அவன் பை சைடு போவானா இல்லையான்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் பிரீமியமுக்கு போவான். தட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் மீ எக்ஸ்பெக்டிங் இந்த லெவல்ஸ் அரவுண்ட் வாட் 21,533 லெவல்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த ரிஜெக்ஷன் பிளாக் டெய்லி டைம் ஃப்ரேம்ல. இதுதான் அந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட ரிஜெக்ஷன் பிளாக். ஸோ தீஸ் வேர் ஆல் த சிக்னேச்சர்ஸ் ஐ ஹவ் பீன் லுக்கிங் அட் இன் பிரைஸ் வைல் ஐ ஜஸ்ட் கன்சிடர் இந்த குட்டி பைஸ். பட் நான் அங்கே என்ன பண்ண மிஸ்டேக்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து தேர்ஸ்டே லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம லாஸ் எடுத்திருந்தோம் ஒய்எம்ல. அந்த தேர்ஸ்டே லைவ் ஸ்ட்ரீம் தேர்ஸ்டே லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு இதை எடுத்திருந்தோம். ஸோ வில் ஜஸ்ட் கெட் டு திஸ் பர்டிகுலர் டேஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் 15 மினிட்ஸ் ஸ்டார்ட்டுக்கு போனேன். பிகாஸ் 15 மினிட் இஸ் த பெல் வித் த டைம் ஃப்ரேம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என் சார்ட் ஐசிடி ஸ்டூடெண்ட்டோட சார்ட் மாதிரி இருக்கும். ஐசிடி ஸ்டூடெண்ட் எஃப்ஆர் இல்லை ஐசிடி கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டோட remove some unwanted things. இது தேவையில்ல. ஸோ இதில் 50% போட்டு வச்சிடலாம். OBC. ஓகே, இது வந்து டெய்லி ஓபியோட சி. ஓகே, ஸோ இது வாஸ் தி இனிஷியல் லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவ் ஐ டார்கெட்டட் எஸ்டர்டே. இது அந்த ப்ரீவியஸ் டேயோட ஹைஸ். இது நம்மளோட வீக்லி ஆர்டர் பிளாக் அண்ட் இது நம்மளோட டெய்லி ஆர்டர் பிளாக்.
இந்த டெய்லி ஆர்டர் பிளாக்கோட சிஇ இது. ஸோ இது நம்மளோட அந்த லிக்விடிட்டி பூல் இன்சைட் ஆர் டெய்லி ஆர்டர் பிளாக், ஹையர் டைம் ஃப்ரேம் PDRA, லோவர் டைம் ஃப்ரேம் ட்ராப் லிக்விடிட்டி இன்சைட் தட் பர்ட்டிகுலர் PDRA. ஸோ எஸ். ஸோ இங்கே நான் வித்த பறந்த கடை வில் ஆட் சம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் டு திஸ் ஸ்டஃப். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ். ஸோ அழகா வாவ் பியூட்டி கைஸ். இது வந்து நான் நேற்று மார்க் பண்ணல. ஸோ வி லீவ் தட் டு தட். ஸோ வி ஹேட் பியூட்டிஃபுல் மேனிப்புலேஷன். மண்டேயோட லோஸ் நேற்று மண்டேயோட ட்ரேடிங் அரவுண்ட் 3 மணிக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கிளாசிக் பை டே வி கேன் பி எக்ஸ்பெக்டிங். கிளாசிக் பை டே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 3 மணிக்கு. டெய்லி ஓப்பன். இதுவும் ஒரு டீலிங் ரேஞ்ச் தான் கைஸ். இந்த ஹைஸ் டு இந்த லோஸே வந்துட்டு ஒரு டீலிங் ரேஞ்ச் தான். ஸோ வி ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் டீலிங் ரேஞ்ச். ப்ரைஸ் அகெயின் ஓடி 2 நாளா ரொம்ப ஓடியில் ரியாக்ட் ஆகுறான் ஏன்னு தெரில. ஸோ ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி ஜோன் ப்ரைஸ் கீழே வந்துச்சு. வந்து ஸோ ஓடிஇ அந்த ஓடிஇக்குள்ள வி ஹேவ் திஸ் க்ளீன் ஸ்வீப் ஆஃப் லிக்விடிட்டி இன்சைட் ஓடிஇ அண்ட் கரெக்டாக வந்துட்டு 3 மணிக்கு. ஸோ தேட்ஸ் ஆர் 3 மணி PO3 ஆல்சோ. 3 மணி PO3யோட ஓப்பன் மேனிப்புலேஷன் செட் லோஸ் இந்த ஓடிஇ ரீஜியனுக்குள்ள அண்ட் தேட்ஸ் யுவர் ப்ராப்பர் ஆர்டர் பிளாக். நீ இதையும் கன்சிடர் பண்ணலாம் எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிறது. பட் ஃபார் நவ் ஐ ஜஸ்ட் கன்சிடர் திஸ் தட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ஆர்டர் பிளாக் பட் ஸ்டில் it was responsible for taking this liquidity and last up. So that's our order block. Price got into this standard deviation 2 to 2.5 standard deviation in the buy sell liquidity and also on the daily order rejection block. Beautiful day. Also, we had SMT at the lows. In the lows, I mean, yeah, in the இடத்துல we had SMT. இது அந்த மந்த்லியோட இந்த 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 பர்ட்டிகுலர் ஷேடட் ஏரியா இஸ் மந்த்லியோட அந்த லெவல்ஸ். ஓகே. ஸோ வி ஹேட் ஆர் எஸ்எம்டி இங்கே ப்ராப்பர் ட்ரேட் என்ஒயில் ஹோல்ட் பண்ணியிருந்தா அழகா வந்து இந்த பர்டிகுலர் டே கிளாசிக் பை டே ஓப்பனுக்கு அரவுண்ட் ப்ரைஸ் மேனிப்புலேஷன் இன்டு த ஓப்பன் ஓடிஇ ஆஃப் ப்ரீவியஸ் பிஎம் செஷன்ஸ் ரேஞ்ச் டேரெக்டாக கீழேயே வந்துட்டு ப்ரைஸ் ஷேட் ஆகிட்டு இருந்துச்சு. வில் ஆல்சோ ஆட் தி ஆல் அதர் ஸ்டெப். ஸோ வி ஹேட் அ என்டாக் கீழே ப்ரைஸ் வந்துச்சு. அகெயின் என்டாக் ஓட்டி அக்யூமுலேஷன் ஆச்சு. ப்ரைஸ் எதுவுமே பண்ணாமல் ஸ்வீப் பண்ணிடுச்சு. பிகாஸ் இட் வாஸ் இன் ஆர் டைரக்ஷன். நமக்கு பயஸ் தான் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம அந்த ரோடுக்கு பக்கத்தில் வந்து அந்த எழுதியிருப்பாங்களா அடுத்த ஊருக்கு போகிறது இந்த இது இவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு அது மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இந்த என்வாக்ஸ் அண்ட் என்டாக்ஸ் எல்லாமே டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு டைரக்ஷன் காட்டுற கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரே ஸ்வீப் பண்ணுச்சு. இட் வாஸ் அட் 9:30 ஓப்பனிங் இந்த இனிஷியல் பை சைட் லிக்விடிட்டி தட்ஸ் ஆர் PDH ஸ்வீப் பண்ணிட்டு வி காட் அ டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் டு ஜஸ்ட் கிவ் திஸ் SMT. நான் வந்து இந்த செல் சைடை தான் ட்ரேட் எடுத்திருப்பேன். ஏன்னா இனிஷியல் 9:30 வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ க்ளீன் SMT அகெயின் ப்ரைஸ் இந்த வீக்கோட என் வாக்ல ப்ரைஸ் டேப் பண்ணி ரியாக்ட் பண்ணி இட் ஸ்டார்டட் கோயிங் ஹையர். வி ஹேட் அன் அதர் SMT ஹியர். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் ஆர் PDRA SMT. இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமோட லோஸ்க்கு ஐ மீன் உள்ள ப்ரைஸ் போயிடுச்சு. 15 மினிட் டைம் ஃப்ரேம் ஓப்பன் ப்ரைஸ் போயிடுச்சு. இங்கே ப்ரைஸ் போகல. ஸோ தட்ஸ் ஆர் PDRA SMT அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ட்ரேட் எடுத்தேன். ஹியர் தேர் வேர் நோ SMT ஐ கெஸ். ஓகே. இங்கேயும் SMT இருந்துச்சு. எஸ் தேர் வாஸ் அன் SMT. லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தா தெரியும். நான் போய் காமிக்கிறேன் லோவர் டைம் ஃப்ரேமில். ஸோ வி காட் திஸ் SMT அண்ட் இந்த ட்ரேட் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த பர்ட்டிகுலர் 2 கேண்டில் ஐ மீன் 2 கேண்டிலோட எஸ் இந்த பர்ட்டிகுலர் ட்ரேட் தான் நான் வந்துட்டு எடுத்திருந்தேன்.
ஸோ இந்த பர்ட்டிகுலர் கேண்டில்ல மட்டும் தான் நான் 2 கேண்டில்ல மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த 2 கேண்டில். அண்ட் இதுக்கப்புறம் பிரைஸ் ஸ்டில் கன்டின்யூட் கோயிங் ஹையர் அண்ட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்றத வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ நான் பிரைஸ்க்கு வந்து கரெக்ட்டா உட்காந்தப்ப மணி 12 மணி. அரவுண்ட் 12 மணி. 12 மணிக்கு வந்துட்டு இது 15 மினிட் கேண்டில். ஐ வில் கோ டூ 30 மினிட் கேண்டில். ஓகே. ஸோ 30 மினிட் கேண்டில். 30 மினிட் கேண்டில்ல வி ஹேட் திஸ். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் இந்த பர்ட்டிகுலர் பை சைட். பிகாஸ் நான் ஹையர் பிரைஸஸ் யூஸ் பண்றேன். பிரைஸ் வந்துட்டு ஸ்டில் இட் வாண்ட்ஸ் டூ கோ ஹையர். அண்ட் இது நம்மளோட பிரசன்ட் டேவோட ஹைஸ். ஸோ இந்த பிரசன்ட் டேவோட ஹைஸையும் இதுக்கு பக்கத்துல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ரீட்ரேஸ் ஆனதையும் பார்த்தப்ப ஐ வாஸ் கிளியர் தட் திஸ் வாஸ் அன் என்ஜினியர் லிக்விடிட்டி. பிலோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆல் தீஸ் லெவல்ஸ். இங்க வி ஹேட் எண்ட் டாக் அஸ் வெல். இங்க ஒரு எண்ட் டாக் இருந்துச்சு. பிரைஸ் வந்துட்டு என் வாகுக்கு மேல தான் வந்துட்டு இருந்துச்சு. 4 ஹவர் எஸ்எம்டி வந்து ஐ மீன் 4 ஹவரோட ஆ எஃப்இஜியோட ஓப்பன் வந்துட்டு இங்க இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஆல் கன்சிடரிங் திஸ் அஸ் அ கிளீன் பட் என்ஜினியர்ட் லிக்விடிட்டி டூ பி ஹெட்டிங் ஹையர். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் லைவ் பார்த்திருந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நான் வந்து இந்த லோ ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறமேலு ஐல் பி எக்ஸ்பெக்டிங் ஹையர் பிரைஸஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஏனால் ஸோ இந்த பர்ட்டிகுலர் கேண்டில் இந்த ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணி புஷ் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த ஹைஸ் டு இந்த லோஸ் ஆர் டீலிங் ரேஞ்ச். பட் பிரைஸ் ஏற்கனவே ஸ்பூல் ஆயிட்டு இருந்த பட்சத்தில எல்லா டைமும் ஓடி வரணும்னு சொல்லிட்டு அவசியம் சுத்தமா கிடையாது. இஃப் யூ கெட் அன் எஸ்எம்டி லோக்கல் எஸ்எம் அது அது சும்மா நார்மலா எஸ்எம்டி ஏதாச்சும் வந்துட்டு கிடைக்குதுன்ற பட்சத்தில நம்ம பாட்டுக்கு அத கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். வி ஹேட் இந்த எஃப்இஜி. வி ஹே இந்த எஃப்இஜி பர்ட்டிகுலர் இந்த எஃப்இஜி. அண்ட் இந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த கேண்டில் இஸ் அன் இன்சைட் பார் கேண்டில். இதுதான் நம்மளோட மெயின் ரேஞ்ச் இப்போதைக்கு. ஐ வில் ரிமூவ் ஆல் ஆஃப் இட். ஸோ இந்த கேண்டில் கன்சிடர் பண்றப்ப இதுதான் வந்து நம்மளோட மெயின் ரேஞ்ச். அதுக்குள்ள பிரைஸ் அடுத்த கேண்டில் ஸ்டக் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த ரேஞ்சோட லோஸ் எடுத்துட்டு மேல போணும். இல்லன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்க அடுத்த ஏதோ ஒரு 15 மினிட் கேண்டிலோட டேட்டா ஸ்வீப் பண்ணிட்டு வெளிய போணும். இந்த கேண்டில் அந்த லோஸ எடுத்திருந்துச்சு ஒரே ஒரு டிக்கு. பட் ஆனா எனக்கு அது கன்வின்ஸ் ஆகல. ஐ டிட்ன்ட் கன்சிடர் தட் அஸ் அ ப்ராப்பர் ஸ்வீப். நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம்னா, நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம்னா, இந்த லோ ஸ்வீப் ஆயிருக்கும். ஜூம் இன் பண்றேன். இந்த லோஸ் வந்துட்டு ஸ்வீப் ஆகியிருக்கும். பட் அ எனக்கு அது கன்வின்சிங்கா இல்ல. ஸோ இந்த மூவ் கம்ப்ளீட்டா போற ஃபுல்லாமே வந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் த பிரைஸ் வித்தவுட் டூயிங் எனிதிங். அண்ட் அங்க நமக்கு ஒரு எஸ்எம்டி வந்துட்டு கிடைச்சிருந்துச்சு. எங்க இந்த லோஸ், இந்த லோஸ். ஸோ இது ஸ்வீப் ஆயிருச்சு. ப்ராப்பரா அந்த ரேஞ்ச் ஸ்வீப் ஆயிருக்கு. இங்க எஸ்எம்டி கிடைச்சுச்சு. புஷ் பண்ணுச்சு. அகெயின் இது ஒரு ரேஞ்ச். டீலிங் ரேஞ்ச். ரேஞ்ச் கிடையாது. டீலிங் ரேஞ்ச். The lows to the highs, OTE, and that's your change in the state of delivery. You can consider that as an order block for potential entries. Price dipped into this order block and price மேல போக ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த 1 மினிட் எல் மாடல் வந்து கிடைச்சிச்சு. அண்ட் ஆல்சோ வி காட் அ சீக்வென்ஷியல் எஸ்எம்டி. ஜஸ்ட் எஸ்எம்டி கைஸ் நோ. அதெல்லாம் வேணாம். இல்லைன்னா அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்மள. ஸோ இன்னொரு எஸ்எம்டி வந்துட்டு கிடைச்சிச்சு. லோக்கல் எஸ்எம்டி. அதுக்கு மேல போயிட்டு பிரைஸ் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ்க்கு மேல க்ளோஸ் வச்ச உடனே அரவுண்ட் ஹியர் ஐ என்டர்ட் ஃபார் அ பொட்டன்ஷியல் டூ. ஸோ இப்போ வந்து நான் ட்ரேட் ஜலால கரெக்ட்டா என்னோட என்ட்ரி பிரைஸ் அண்ட் எக்ஸிட் பிரைஸ் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ தட் யூ வில் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் ஐ டிட் ராங். ஸோ ஐ ஹேவ் மை ட்ரேட் ஜலா ஹியர் அண்ட் இங்க வந்துட்டு நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிரைஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ் வாஸ் 21,427. ஆவரேஜ் 21 37
ஆவரேஜ் என்ட்ரி 21,427. 21,427 டெசிமல்ஸ் இருக்கா? 21,427.50. ஸோ இதுதான் வந்து என்னோட என்ட்ரி பிரைஸ். மை என்ட்ரி ஷுட் ஹேவ் பீன் ஹியர். பட் வந்துட்டு அது முடியல. ஸோ 27, 21,427.50. அண்ட் என்னோட எஸ்எல் வந்துட்டு ஐ கெப்ட் மை எஸ்எல் அட் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் எல் மாடலோட என்ட்ரி படி. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸிட் வாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஐ மீன் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸிட் வந்துட்டு இங்கே இந்த ஹைஸ் அட் 1 ஹவர் இந்த டிப்பில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணேன் ஆல்மோஸ்ட் இந்த கேண்டிலோடது. அண்ட் அகெயின் என்னோட அதர் என்ட்ரி வாஸ் இந்த ட்ரேட். நான் வந்து இந்த இடத்துல முக்கியமாக 2 மிஸ்டேக் பண்ணேன். இங்கே என்னோட பேசிக் ரிஸ்க் வாஸ் 250. ஸோ இந்த 250 ரிஸ்க்குக்கு ஐ ஷுட் ஹவ் கான் வித் 8 மைக்ரோஸ் ஆர் கொஞ்சம் மேலே கீழே இருக்கலான்றதுக்காண்டி ஐ ஹேவ் another $50 பஃபர். ஐ குட் ஹவ் கான் வித் 9 ஆர் ஈவன் 1 மினி இந்த இடத்துல. பட் பிகாஸ் ஐ நோ த ட்ரேட் வாஸ் அ குட் ட்ரேட். எல்லாமே இருந்துச்சு. பட் இந்த இடத்துல நான் வெறும் 5 எம்என்கியூஸ் தான் வந்துட்டு போனேன். 5 எம்என்கியூஸ் போய் நான் இங்கே மொத்தமா க்ளோஸ் பண்ணேன். ஸோ தேட் கேவ் மீ அரவுண்ட் எத்தனை பாயிண்ட்? அரவுண்ட் 17 ஹேண்டில்ஸ். ஸோ 17 ஹேண்டில்ஸ் 4 மைக்ரோஸ்க்கு. அகெயின் இங்கே ஒரே ஒரு இதை ஓட விட்டு ஐ க்ளோஸ் அட் அடுத்தது வந்துட்டு ஐ க்ளோஸ் அட் அரவுண்ட் 21,467. 21,467. சாரி, 21,467 and 25. Oh, yeah. This was a trade. பவல் பம்பில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணேன். திஸ் ட்ரேட் வாஸ் அ குட் 2.67 ஆர் ட்ரேட். ஈவன் இந்த ஹைஸுக்கு வந்திருந்தா கூட இட் குட் ஹவ் பீன் அ குட் ட்ரேட். எல்லா சிக்னேச்சர்ஸுமே இருந்துச்சு. எல்லாமே ப்ராப்பராக இருந்தப்போ கூட 5 எம்என்கியூஸ் வந்துட்டு போட்டேன். ஸோ நான் பேசிக்கலி என்னோட ட்ரேடோட பொட்டென்ஷியலை வந்துட்டு நானே கொண்டுட்டேன். என்னோட ஃபிக்ஸ்டு ரிஸ்க் தான் வந்து இந்த பர்ட்டிகுலர் எவால்ஸ் தான் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. லைவ் அக்கௌண்ட் எதுவுமே இப்போதைக்கு தொடுற மாதிரி இல்லை. 2 நாள் கிடைச்சா எனக்கு 2 அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு பே அவுட். ஸோ அதை நான் இப்போதைக்கு எதுவும் தொடுற மாதிரி இல்லை. ஆல்ஃபா ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவாலுவேஷன்ஸில் கூட ஐ குட் ஹவ் கான் அ பிட் ஹையர். பட் எஸ், நான் பிஎம்சிஎன் ட்ரேட் பண்ணி வந்துட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால ஐ வென்ட் வித் அ வெரி மினிமல் ரிஸ்க். அது நான் பண்ண பெரிய தப்பு இந்த பர்ட்டிகுலர் ட்ரேட்ல. ஐ குட் ஹவ் மேக்ஸிமைஸ் எவ்ரிதிங். நான் இந்த ட்ரேட்ல வந்துட்டு என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, திஸ் வாஸ் த இனிஷியல் செல் சைட் லிக்விடிட்டி விச் ஐ வாஸ் லுக்கிங் அட். நான் என்டர் ஆகிறதுல மேக்ஸிமம் குவான்டிட்டி 8 குவான்டிட்டி என்டர் ஆகிட்டு 10 குவான்டிட்டி என்டர் ஆகிட்டு 8 குவான்டிட்டியை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட மேஜர் ட்ரேட் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. மீதியை வந்து இந்த ஹைஸ் தட் வாஸ் நம்மளோட அந்த பார்த்துக்கிட்டு இருந்த பை சைட் லிக்விடிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி இருந்திருக்கணும். பிரேக் ஈவன் அடிச்சிருக்கும். அது அது கண்டிப்பா பரவால்ல. அந்த ட்ரேட் வந்துட்டு பிரேக் ஈவன் அடிச்சிருக்கும். அது பரவால்ல. பட் நான் இங்க 8 கான்ட்ராக்ட் வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட தட் வுட் ஹவ் பீன் 30 பாயிண்ட். ஸோ 30, 60, 6 8 ஆர் 6 இன்டூ 8 இஸ் அரவுண்ட் $480 வந்துட்டு கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் 2 வாரம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஸோ எஸ், இதுதான் நான் வந்து பண்ண தப்பு இந்த இந்த ட்ரேட்ல. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா ஜர்னல் திஸ். ஸோ இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு ஸ்கிப் திஸ் பார்ட் யூ கேன் ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் ஸ்கிப் திஸ். பிகாஸ் இது என்னோட பர்சனல் ஜர்னலிங். இது இதை சேர்த்து தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நான் பெருசாக இது போட போகிறதில்ல. ஐ மீன் எடிட்டிங் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்கிப் பண்ணணும்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஐ சா 8:30 ஓப்பன், டுடே ஓப்பன், என்எக்ஸ் ஷார்ட்ஸ், எக்கனாமிக் கேலண்டர் பார்த்துட்டேன். அப்புறம் ஜெரோம் பவுல் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஆன்டிசிபேஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ணி எடுத்தேன். அண்ட் ஆல்சோ இன்னொன்று, திஸ் வாஸ் இன்சைட் த மேக்ரோ விண்டோ. இந்த பர்டிகுலர் ட்ரேட் வாஸ் இன்சைட் மேக்ரோ விண்டோ. Then this particular trade was inside macro window and macroல தான் வந்து லிட்டில் மூவே வந்துட்டு கொடுத்துருந்துச்சு. அதுவும்
சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லாம இருந்துட்டேன். ஸோ தீஸ் வேர் ஆல் தி சிக்னேச்சர்ஸ் விச் ஐ வாஸ் லுக்கிங் அட் இன் சார்ட்ஸ் வென் ஐ ஹேட் திஸ் ட்ரேட். நான் நோட்டீஸ் பண்ணாம விட்டது வாஸ் இந்த ஒரே ஒரு வீக் ஐ மீன் மந்த்லியோட அந்த வால்யூம் இம்பேலன்ஸ். ஐ அம் ஜஸ்ட் கோயிங் அஹெட். ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் கோர்ஸ். டு யூ ஹேவ் அ கிளீன் 2 பட்ஸ் ஒன்ஸ் ஒன்று இருந்துச்சு. எஸ்எம்டி, எல் மாடல், ரூல் பேஸ்ட் எக்ஸிட் அது பண்ண மறந்துட்டேன். ஸோ ஐ அம் ஜஸ்ட் டிக்கிங் ஆஃப் பிகாஸ் அத வந்து நான் மேனுவலா க்ளோஸ் பண்ணேன். பிரைஸ க்ளோஸ் பண்ண விடாம இங்க இந்த ஹைஸுக்கு போறப்ப நான் மேனுவலா க்ளோஸ் பண்ணேன். பிரைஸ வந்துட்டு நான் அதுவா க்ளோஸ் ஆக விடாம நான் மேனுவலா க்ளோஸ் பண்ணேன். ஸோ அது ஒரு தப்பு. ஸோ ரூல் பேஸ்ட் எக்ஸிட் வந்துட்டு கிடையாது. அண்ட் எக்ஸிகியூஷன்ஸ் ஆர் ரைட். அண்ட் ஆல்சோ சின்ன ரேஞ்ச். பிஎம் செஷன்ல சின்ன ரேஞ்ச், ஹெவி கான்ட்ராக்ட் போட்டுருக்கணும். நான் ஏஎம் செஷன் ரேட் பண்ற மைண்ட் செட்டோடயே வந்துட்டு நான் கம்மியான கான்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு போட்டுருக்கேன். அட்டாச்மெண்ட்ஸ் நான் அப்புறம் வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸ்டாட்ஸ் ஐ கிவ் இட் அ செட். புவர் ரொம்ப புவர் மேனேஜ்மெண்ட் ப்ராஃபிட்டா இருந்தா கூட என்னோட ப்ராஃபிட் டார்கெட் வந்துட்டு மெயின் லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவ்னு கூட வச்சுக்கிறோம். ஸோ அது இஸ் இந்த ஹைட்ஸ். அதுதான் வந்து என்னோட மெயின் டார்கெட். என்னோட ப்ராஃபிட்ஸ், என்னோட எஸ்எல் வந்துட்டு இங்கே என்னோட எஸ்எல் ஸோ 150 ரிஸ்க் 2.5 ஆர் பட் ரியலைஸ்ட் ஆர்ஆர் வந்துட்டு 1.28 ஆர்ஆர் தான். ரொம்ப தப்பு. நான் என்னோட இனிஷியல் டார்கெட்டுக்கும் ஐ மீன் அன்பிளான்ட் ஆர்ஆருக்கும் பிளான்ட் ஆர்ஆருக்கும் என்னோட ரியலைஸ்ட் ஆர்ஆருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ரொம்ப இருக்கு. இதை வந்துட்டு நான் ஒர்க் பண்ணணும் கமிங் மந்த்ஸில். ஸோ இதுக்கான ஒரே தீர்வு வந்துட்டு ஃபிக்ஸ்ட் ப்ராக்கெட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. பட் ஐ எம் நாட் யூஸ் டு தேட். ஐல் எவென்ச்சுவலி கெட் யூஸ் டு தேட் ஃபார். இது லஞ்ச் கண்டினியூவேஷன். மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட். பிக் சார்ஜஸ் டீலெவரேஜ். என்ட்ரி வாஸ் CST and L model. Time frame was M1. Pre-market routine channel பண்ணியாச்சு. Post-market routine channel பண்ணியாச்சு. News, I'll have to pull that off. டைம் வந்துட்டு 10 AM and 1 PM இல்லையா? 1 PM. After market open, sleep was outside was an average sleep confidence very high. Session emotions was calm, but light of fear வந்துட்டு இருந்துச்சு. fear எழுதிடும். SMR was our எஸ்எம்ஆர் வந்துட்டு நமக்கு என்னது, நம்ம அந்த பர்டிகுலர் ட்ரேட்ல வந்து நம்மளோட எஸ்எம்ஆர் வாஸ் பேஸ்ட் ஆஃப் ஆஃப் இந்த என் வாக் தானே. இந்த என் வாக் மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரேட் என் வாக் மார்க்கெட் மேக்கப் பை மாடல். அண்ட் என்னோட பர்சனல் ஜேர்னல் வந்துட்டு ட்ரேட் ரிவ்யூ. Individual trade review, MNQ, playbook, model, entries and bullish OF continuation, SMT, exit reason,
major critical shift, low hanging fruit, target objective, duration வந்துட்டு ம், 9 நிமிஷம், 9 minutes, 9 minutes, portion sizing 5 MNQ, trade outcome, win, profit and loss, less, less 191, trade review, will I follow my plan? Yes. Will I follow my risk management? No. Why? Because it has been a huge time where not traded lunch or PM session. I was a little hesitant and I'll make sure I don't repeat it again. What went well? My initial plan and draw went well, and also I read price well. What went wrong? My risk and trade management was completely off. How could I improve this trade? Just stick to the plan and let whatever comes we will face. Did I stick to my trading rules? If not, no. The management I did not follow. Did I take any impulse? No. Was my risk not followed? No. How did I hesitate to? Yes. The reason was stated above. I feel any strong emotions? No. But I had a bit fear in me since it was not my normal trading window. Was my question sizing right? No. Did I execute my trade with confidence and discipline? No. I was a bit hesitant. Was it one thing I can improve today? S- Stick with the risk management rules. Because this one today. Stick to the risk. If not confident, don't execute. If you execute, make sure you follow the rules of trade management. Par- Partial no. Was specific change will I implement. Stick to my rules. What habits do I need to reinforce or eliminate? Not sticking to my rules.
Risk management. So yes, that's it. So yes, that's the video today, guys. Hope you learned something insightful. And here is my complete breakdown for this particular trade. And whatever I did wrong, I've covered it here. Main thing was I was not sticking to the trade management part of this, but the bias and every SMR, the timing was very good. So hope you learned something insightful from this trade. And until next time, stay safe, guys.